இந்திய நேயர்களே வணக்கம். நம்ம ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வருகை தருகிறார். வருகை தந்து ஒரு சில ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுகிறார். இதை பத்தி நம்ம கடந்த வீடியோல பார்த்துருந்தோம். என்னென்ன ஒப்பந்தங்கள் அவர் கையெழுத்திட்டிருக்கிறாரு, இது மூலயமா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் என்னென்ன பலன்கள் நடக்குதுன்ற பத்தி நம்ம நரேஷ் ராம் அவர்கள் வந்து விவரிக்க வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து இந்தியா வந்திருக்கிறாங்க. அது அந்த பயணம் எப்படி இருந்துச்சு? அதை பத்தி ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆ. நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேரடியா போய் விமான நிலையத்திலேயே அவரை வரவேற்றிருக்காரு. இது ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, 2014 ஒரு ஆட்சியில வந்த பிறகு பிரதமரா நாட்டுக்கு பொறுப்பெடுத்ததிலிருந்து மொத்தம் 7 தலைவர்களை மட்டும்தான் இந்த மாதிரி நேரடியா போய் நம்ம ஏர்போர்ட்லயே அவங்கள போய் வரவேற்று கூட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில இந்த இப்போ எவ்வளவு சுச்சுவேஷன் நமக்கு தெரியும். அமெரிக்கா கொடுத்துருக்க ப்ரெஷரு, இந்த மாதிரி சமயத்துல அவர் வந்து நேரடியா போய் வரவேற்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் உலக அரசியலுக்கே ஒரு பெரிய தலையங்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவும் ரஷ்யாவும் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நாங்க நண்பன் தாண்டா, நண்பேண்டா அப்படிங்கிறது தான் விஷயம். சரி, இப்ப நம்ம ரஷ்ய அதிபர் வந்து நம்ம இந்தியா வந்தாங்க. வந்து அவங்க என்னென்ன ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டாங்கன்றத பத்தி சொல்லுங்க சார். அது நம்ம ஏற்கனவே அவர் வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யூகிச்சிருந்தோம். அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ டிஃபென்ஸ் கோஆபரேஷன்ல வந்து நிறைய விஷயம், நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா இப்ப சைனா வந்து பாகிஸ்தானுக்கு சில போர் விமானங்களை நவீனமா கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்துல இப்ப நம்ம சுக்கோய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அந்த மாதிரி இப்ப வந்து சுக்கோய் வந்து வாங்குறதுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. ஒரு போர் விமானம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, 2வது விஷயம் மெயினா சொல்லணும் அப்படின்னா, நம்ம பிரம்மோஸ் மிசைல். இந்த பிரம்மோஸ் வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம நியூக்ளியர் பவர் எல்லாம் அவங்க கொண்டு வந்து கையெழுத்து போடுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கூடாங்குளம் தமிழ்நாட்டுல இருக்கு இல்லையா, அந்த விஷயத்திலயும் கவனம் செலுத்துறாங்க. இது எல்லாம் தாண்டி நம்ம இன்னொன்னு ஒரு கோரிக்கை சொல்லியிருந்தோம். நீங்க கிஃப்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி நான் கிஃப்ட் கண்டிப்பா கொண்டு வருவாருன்னு எதிர்பார்த்தோம். அதுல நம்ம மெயினா சொல்லியிருந்தது வந்து பீப்புள் டு பீப்புள் கனெக்ஷன். ஏன்னா G2Gனா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். ஆனா அந்த மாதிரி இல்லாம பீப்புள் டு பீப்புள் கனெக்ஷன் ஆனா தான் வரும். அதுல நான் கூட தெளிவா சொல்லியிருந்தேன், ஹியூமானிட்டேரியன் பேசிஸ்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு. அதை இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க. பீப்புள் டு பீப்புள் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்தோ ரஷ்யா. அதுல குறிப்பா சொல்லணும்னா ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு லேபர். நான் ஏற்கனவே சொன்னேன், 2026 உலக பொருளாதாரத்துல ஆயில், மினரல்ஸ், வாட்டர், இது 3 தான் வரப்போகுது. இதுக்கு வந்து நம்ம நாடுதான் வந்து நிறைய ஸ்கில்டு லேபர்ஸ், அதே மாதிரி செமி ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய பேர் கொடுக்க முடியும். நம்ம நாட்டை வந்து எந்த நாட்டாலையும் ஒட்டி வச்சு வேலை பார்க்க முடியாதுன்னு தெளிவா சொல்லியிருந்தேன் முன்னாடியே. இப்ப அதையே இப்ப ரஷ்யாவோட அதிபர் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு, உண்மை அப்படின்னு தெரியப்படுத்திருக்காரு உலகத்துக்கு. ஏன்னா இந்த பீப்புள் டு பீப்புள் கனெக்ஷன்ல இனிமேல் ரஷ்யாவுக்கு நம்ம இந்தியர்கள் நிறைய பேரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை கிடைக்கும். ஸ்கில்டாவும் போலாம், செமி ஸ்கில்டாவும் போலாம். இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு சில அலிகேஷனா குற்றச்சாட்டுகள் வந்தது. அது என்னன்னா, இப்ப ரஷ்யாவுக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி சில போகஸான திருட்டு நிறுவனங்கள் எல்லாம் நம்ம இந்தியர்களை கொண்டு போய், இப்ப ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த வாருக்கு ராணுவத்துல கொண்டு போய் திருத்தனமா சேர்த்து விடுறான். இதுல பல பேர் கஷ்டப்பட்டாங்க. இத மத்திய அரசாங்கம் உடனடியா நடவடிக்கை எடுத்து நிறுத்தும் வண்ணத்துல, அதே மாதிரி நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு ரஷ்ய அரசாங்கம் உதவும் வண்ணத்துல அவங்க வந்து இந்தியர்களை அந்த ராணுவ படையில சேர்க்காம, இந்த மாதிரி கள்ளத்தனமா சேர்க்காம இருக்கிறதுக்காக தான் இந்த பீப்புள் டு பீப்புள் கனெக்ஷன்ல ஸ்கில்டு அண்ட் செமி ஸ்கில்டு லேபர்ஸை கொண்டு வராங்க. இப்ப நீங்க அரசாங்கத்துடைய கவனத்தோட தான் அங்க போவீங்க. உங்களை யாரும் எந்த பொய் சொல்லி ஏமாத்த முடியாது. சீரிய முறையில எடுத்திருக்காங்க இந்த நடவடிக்கை அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் தாண்டி நம்ம இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம், ஆர்டிக் கோஆபரேஷன். இந்த ஆர்டிக் கோஆபரேஷன் என்னன்றதை தெளிவுபடுத்திருந்தோம். சவுத் ஈஸ்ட்ல வந்து சவுத் ஏசியா, அந்த ஏசியால இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆர்டிக் ரீஜன் வந்து ஐரோப்பியாவுக்கும் ஏசியாவுக்கும் நடுவுல இருக்கு. இங்கதான் ட்ரேடு, நிறைய வர்த்தகங்கள் வந்து போற ரூட், ஹையஸ்ட் ரூட். அப்ப அந்த ரூட்டுக்கான ஆர்டிக் கோஆபரேஷன் நம்ம கணிச்ச மாதிரியே இந்த வாட்டி சைன் ஆயிருக்கு. இது எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இது எவ்வளவு சிறப்பான ஒரு பிரயாணமா திரு விளாடிமிர் புட்டின் அவர்கள் இங்க கொண்டு வந்து டெல்லியில சேர்த்திருக்காரு. அதே மாதிரி நம்ம டெல்லியும் வந்து மாஸ்கோக்கு எவ்வளவு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரஷ்ய அதிபர் வந்து
இந்த பீப்புள் டு பீப்புள் கனெக்ஷன் அந்த சொல்லியிருந்தாங்க. அதுபோல் நம்ம இந்தியா வந்து ரஷ்யா கூட என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆ. இ விசா அப்ளை பண்ணி ஓ! 30 நாள் வரைக்கும் ரஷ்யன்ஸ் வந்து இங்க வரலாம். ஆ, ஆ, டூரிஸ்ட்டா. ஆ, ஆ, அந்த மாரி விஷயத்த நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆ. 2வது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம முக்கியமான ஒரு விஷயம், இது இல்லாம ம், அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ம், அமெரிக்கா என்ன சொன்னா? ம். ஆயிலு ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது. ஆமா, ஆமா, அதனால தான் உக்ரைன்ல வார நிறுத்த முடியல. இதெல்லாம் சொன்னாங்களா? ஆமா. 100% ஆயில் நம்ம அங்க தான் வாங்க போறோம். எங்க? ரஷ்யால தான். ரஷ்யால தான் அங்க வாங்க வாங்க போறோம். போறோம்னு ஆமா. உறுதிப்படுத்தியிருக்கோம். ஆ, இப்ப ஆ, என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ம். நியாயமா நீங்க தான் என்ன கேட்டிருக்கணும். சொல்லுங்க. இருந்தாலும் நானே உங்கள கேட்டு ஆ, நான் சொல்றேன். ஆ. இப்போ ரஷ்யாவுல வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது. அது ஆமா. இந்தியா ஆயில் வாங்குறதுனால தான் சண்டை நடக்குதுன்னு அமெரிக்கா குற்றச்சாட்டு செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? ஆ, ஆ, அப்ப ஆ. பாலஸ்தீனத்துக்கும், இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆமா. ஆ. அப்ப இவரு அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாரு. அந்த சப்போர்ட்ட நிறுத்தி அங்கேயும் பீஸ் வரலாம்ல, அமைதி வரலாம்ல. ம், நிறுத்துறாங்களா? ம், அவங்க ஏகாதிபத்திய நாடுங்கிறதுனால, ம். அவங்களுக்கு யாரெல்லாம் விரோதியா இருக்காங்களோ, ம். அவங்களுக்கு கூட எல்லாம் இந்தியா சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆ. இந்தியா வந்து ஒரு சாவரின் ஸ்டேட். ஓ! அதாவது தன்னாட்சி கொண்ட ஒரு நாடு. நாடு. ம், அவங்களுடைய, நம்மளுடைய ம். நாட்டுக்கு எது நல்லது அப்படி பார்த்து தான் நம்ம மத்திய அரசாங்கம் செய்வாங்க. செய்றாங்க. அடுத்தவங்களுக்கு கட்டுப்படுறதுக்கு நம்ம ஒண்ணும் அடிமைகள் இல்ல. கிடையாது. ஆமா. வெள்ளைக்கார, ஆங்கிலேயர் நம்ம நாட்டை விட்டு என்னைக்கோ போயாச்சு. ஆ. நம்ம ஆமா, சுயராஜ்யத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா. அப்ப நமக்கு எது நல்லது, எது கெட்டதுன்னு நமக்கு தெரியும். ம், அதெல்லாம் தாண்டி ரஷ்யாவோட உறவு வந்து இன்னைக்கு வரல. ம், ம். சோவியத் யூனியன் காலத்துல இருந்து, சோவியத் நம்ம யூனியன் ரஷ்யாவா இருந்த காலத்துல இருந்தே நம்மளோட நண்பர். ஆ. உண்மையான நண்பர், உற்ற ம், நண்பரும் அவரா தான் இருந்திருக்காரு. ம், அப்படி ம், இருக்கும் பொழுது, நம்ம ம். அவங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை நாங்க நண்பர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆ. அவங்களும் வந்து நாங்களும் வந்து இந்தியாவுக்கு என்னென்னைக்கும் நண்பர்கள் ஆ. அப்படிங்கறத தான் இந்த இரு நாட்டு தலைவர்களுமே ம். வந்து தெளிவா உலகத்துக்கே சொல்லியிருக்காங்க. சரிதான். சரி, இப்ப ரஷ்ய அதிபர் வந்து புட்டின் அவர்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு சில ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டிருக்கிறாங்க. இத பார்த்துட்டு அமெரிக்க அதிபர் ஏதாவது இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதுங்களா? அதாவது ஆ, 50% வரி போட்டாரு ஆ, ஆ, ஆமா, அமெரிக்க ஜனாதிபதி ஆமா இல்லையா? போட்டாரு. நம்ம அப்புறம் இந்தியாவுல விசாவ இது பண்றது, ஆமா. இது மாதிரி எல்லாம் மேக்சிமம் பண்ணிட்டாரு. ஓ! இதுக்கு மேல அவர் பண்றதுக்கு என்ன ஒண்ணுமே இருக்கு? இல்ல. ஆ, இவ்வளவும் பண்ணி நம்ம சமாளிச்சிட்டோம். ம், அதாவது இதுல இருந்து என்ன செய்தினா, ம், நண்பர்களையும் வந்து நம்ம வந்து என்னைக்குமே கைவிட மாட்டோம். பர்மனெண்டா எல்லா நாடுகளோடையும் நம்ம திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் இதுதான். எல்லா நாட்டுக்குமே திரும்ப அமெரிக்காவுக்கும் சரி, ம், பிரிட்டனுக்கும் சரி, ம், ஜெர்மனுக்கும் சரி, எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலுமே, ம், ஏன் நமக்கு பக்கத்து நாடான பாகிஸ்தானுமே சொல்றோம். ம். நீங்க இந்தியாவோட நட்புல இருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா நாங்க பாருங்க, பச்சோந்திகள் இல்ல. ஆ, ஆ. நிறத்துக்கு வந்து மாற இடத்துக்கு ஏத்த மாதிரி மாட்டோம். நிறத்த ஆமா, மாத்தி ஆமா. வேலை செய்ய மாட்டோம். ம், அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன் உதாரணம், எடுத்துக்காட்டு. நல்ல ம். எடுத்துக்காட்டும் இல்லையா? ஆமா. அதனால ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி இதுக்கு என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஒரு 2, 3 மாசம் ஆகும். ஆ, வெயிட் பண்ணாதான் அவரோட ரியாக்ஷன் தெரியும். ஆ. தெரிஞ்சாலும் நம்ம அமெரிக்கா கூடயும் வந்து வர்த்தகத்துக்கு சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஓ! ஏன் ரஷ்யா கூட இப்போ நீங்க உக்ரைனோட வார நிறுத்துங்க அப்படின்னு அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வர்த்தகம் பத்தி ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க அவங்களும். ஆ, So அது வேற, இது வேற. ஆனா இருந்தாலும் அவர் ஏற்கனவே இதெல்லாம் பண்ணிட்டதுனால ம். இனி அவர் என்ன பண்ண முடியும்? ஆமா, எல்லாத்தையுமே நம்ம சமாளிச்சிட்டோம்ல. ஆமா. அததான் சொல்றோம். ம். இப்போ நம்ப இப்ப இந்தியா, ரஷ்யா இப்ப நடுவுல அந்த ஒப்பந்தங்கள் நடந்திருக்குல்ல, இதுல வேற என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க? சார் நீங்க இப்ப இந்த ஆ. டிஃபென்ஸ்லயே பாத்தீங்கன்னா, ஆமா. ஆ. நம்ம சொல்லுங்க. ஒரு வெப்பன்ஸ் வந்து ஒரு நாட்டுல இருந்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆ. வித்துட்டு போறது மட்டும் மேட்டர் கிடையாது. ம். அத சர்வீஸும் பண்ணணும். ஓ! ஆமா, ஆமா. கரெக்ட்டா? ஆ. இப்ப ரஷ்யாவும் இந்தியாவும் டை அப் பண்ணியிருக்கிறதுல, அந்த ம். எம்ஓயு சைன் ஆயிருக்கிறதுல, ம். அவங்க ராணுவ தளவாடங்கள் நம்ம வாங்குறோம் இல்லையா அவங்க கிட்ட இருந்து, ம். ம். அத அவங்க மெயின்டெனும் பண்ணி, சர்வீஸும் பண்ணுவாங்க. அதோட சேர்ந்து நமக்கு அவங்க டெக்னாலஜியும் குடுக்குறாங்க. ஆ. இது என்ன வித்தியாசம், என்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆ. இது மூலியமா நம்மளும் அந்த மாரி நவீனமான ஏவுகணைகள தயாரிக்கிறதுக்கான பயிற்சிகளும் நம்ம ஆளுங்க எடுத்துக்க வாய்ப்பு கிடைக்குதுல்ல. ஆமா, சோ இத மாரி யார் குடுப்பா? ஒரு நாடு வியாபாரத்தோட எண்ணத்தோட இருக்கிறவன் அத செய்ய மாட்டான். ஆமா. ஆ. நட்போட இருக்கிறவன் அது அத செய்யலாம். செய்வான். ஆமா. நீயும் நானும் என்னைக்குமே ஒண்ணுதான். ஒன்றுதான். நான் முன்னாடியே இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே சொன்னேன். ம். நண்பன்டான்னு. சொன்னீங்க. ஆமா. ஆ. சார், நம்ப இப்ப இந்த 2 நாடுகளுக்கு இடையே நடந்த இந்த ஒப்பந்தங்களால நம்ம எதிரி நாடு பாகிஸ்தானுக்கு எப்படி இருக்கும்? மரண வலி வலிக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ. ஆப்பரேஷன் சிந்தூர்ல ஆமா. நம்ம எப்படி உள்ள போய் அடிச்சுட்டு வந்தோம். ம். நம்ம ஜெட்ட வீதின்னு பொய் சொல்லியே ஓட்டிட்டு இருந்தான். ஆஹா. இவன் எப்படிப்பட்ட காமெடி பீஸ் அப்படின்னா, ஆ. சமீபத்துல ஏசியா கப் ஒண்ணு நடக்குது. கிரிக்கெட் மேட்ச். ஆ. துபாய்ல நடந்தது இல்லையா? ஆ. ஆ. அதுல இந்தியா ஜெயிக்குது. ம்.
நம்ம இந்திய வீரர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து கப்பை வந்து பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் தான் அதோடைய இதுவா இருந்தார், பொறுப்புல இருந்தார். அவர் தான் கப்பை கொடுக்கணும், அவர் கையால நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. இது என்ன அவங்க சொந்த கிளப்பா இது? அவர் இன்னொருத்தர் வச்சு கொடுக்கலாம்ல. இந்த மனுஷன் என்ன பண்றாரு, அந்த கப்பை தூக்கின்னு அப்படியே பாகிஸ்தானே ஓடி போயிடுறாரு. இவ்வளவு காமெடி எல்லாம் பண்ணுவாங்க அவங்க. அப்ப இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது, சீரியஸான விஷயம் நடக்கும்போது இந்த காமெடி அப்படியே சீரியஸா மாறிடும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஆனா என்னெல்லாம் ரியாக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னா, அழறது மட்டும் தான் அவங்களோட ஒரே ரியாக்ஷன். அழறது மட்டும் தான் ஒரே ரியாக்ஷன் இல்லையா? நம்மகிட்ட சரண்டர் ஆயிருது, நட்பா போயிருது. இது ஓகே, சூப்பர் ரியாக்ஷன். சூப்பர் ரியாக்ஷன். ஆமா, இது கரெக்ட். சரி, இந்த ஒப்பந்தங்கள்ல சைனா நம்மளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க சார்? நிச்சயமா இது ஒரு நல்ல கேள்வி. சைனா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களும் வந்து இப்ப எப்படி எல்லாம் நம்ம இந்தியா கூட ஒப்பந்தம் போடலாம்னு நினைப்பாங்க. ஏன்னா பிரிக்ஸோட தலைமை நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அதனால பிரிக்ஸ் எல்லாம் வரும். நீங்க இதுல உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, ரஷ்யாவுடைய பிரசிடென்டோட விசிட்லயே நம்ம யூரோப்ல இருந்து அவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அவருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சைனா கூடயும் தான் அவர் ஒப்பந்தம் போடுறாரு. இந்தியா கூட என்னைக்குமே அது நட்பு, அது வேற விஷயம். அங்கேயும் போடுறாரு. அப்ப ஏசியாவுல இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய சக்திகளான பாரதத்தையும் சைனாவையும் அவர் நம்பிக்கையா வச்சிருக்கிறாரு அப்படிங்கறதா இருக்கு. அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, வருங்கால 2026 அப்புறம் இந்த ஜியோ எக்கனாமிக்ஸ் தான், உலக பொருளாதாரம் தான் வந்து உலக அரசியல தீர்மானிக்க போற இந்த தருணத்துல நம்ம சைனாவும் நம்ம கிட்ட இந்த மாதிரி பலமான ஒப்பந்தங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பாக்குறோம். இது மூலியமா இந்த பிராந்தியத்துல அமைதியும் அதே மாதிரி வளர்ச்சியும் வளரட்டும். பாரதம் இந்த உலகத்தோட விஸ்வகுருவா ஆகணும் அப்படிங்கறதோட நம்ம ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிறோம் இந்த 2026. சார், நீங்க பல கேள்விகளுக்கு வந்து தெளிவாகவும் வந்து அற்புதமாகவும் எல்லா பதில் அளிச்சிங்க. மேலும் நீங்க என்ன வரலாற்று பதில்கள் சொல்ல இருக்கிறீங்க? நன்றிங்க சார். நான் தெளிவா பதிலளிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அடுத்தது வரலாற்று உண்மைகள்னு சொன்னா நம்ம தமிழர்கள் இருக்கோம். ஆமா, நம்ம தமிழர்களோட வரலாற்றுல நிறைய நண்பர்கள், நிறைய அரசியல் முன்னாடி வந்து நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம ஒன்னா ஈடுபட்டு செஞ்சிருக்கோம். அதனால தமிழர்களுடைய உண்மையான வரலாற்று நண்பர்கள் யார், அவர்களை இப்பொழுது எவ்வாறு நம்ம மீண்டும் நட்பை புதுப்பிக்கலாம்? ஏன்னா இப்போ ரஷ்யாவும் இந்தியாவும் நட்பை புதுப்பிக்கிறதுனால நம்ம நாட்டுக்கு எவ்வளவு வளம் வருது. அந்த மாதிரி தமிழர்களோட பழைய வரலாற்று நண்பர்களை நம்ம மீண்டும் புதுப்பிக்கிறதுனால நம்ம பாரத தேசத்துக்கும் நம்ம தமிழகத்துக்கும் நம்ம புதுவைக்கும் நம்ம தமிழக மக்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்றாங்களோ அத்தனை இடத்துக்குமே இது வந்து நல்ல விஷயமா மாறப்போகுது. நம்ம வளர்ச்சி பாதையை எடுக்க போறாங்க. அதனால நம்ம அடுத்த நம்மளுடைய காணொலியில வந்து நம்ம வந்து தமிழர்களின் வரலாற்று நண்பர்கள் யார் என்பதை பத்தி நாம கலந்துரையாடலாம். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. என் மீடியா நேயர்களே, இது வரைக்கும் நீங்க கேட்ட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நரேஷ்ராம் அவர்கள் வந்து பல கேள்விகளுக்கு சிறப்பாகவும் தெளிவாகவும் வந்து பதில் அளிச்சாங்க. மேலும் வந்து இந்த மாதிரியான பல விஷயங்களை உங்க நண்பர்கள் தெரிஞ்சுக்கினாக்கா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அடுத்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணுமோ, அந்த டாபிக் என்ன நாங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்லலாம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த டாப்பிக்கை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அந்த டாபிக் நம்ம வந்து நம்ம நரேஷ்ராம் அவர்கள் வந்து தெளிவாக உங்களுக்கு விளக்கம் அளிப்பாரு. அது வரைக்கும் நீங்க நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.